295வது நாளை எட்டிய காசா போர். இஸ்ரேலை எதிர்த்து தொடர்ந்து சண்டையிடும் பாலஸ்தீன போராளிகள். 2 நாட்களில் 20க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அறிவிப்பு. 295வது நாளாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளை பாலஸ்தீன் போராளி குழுக்கள் வீரத்துடன் எதிர்கொண்டுள்ளனர். அவர்கள் தங்களது தாக்குதல் விவரங்களை பட்டியலிட்டுள்ளனர். சனிக்கிழமை அன்று காசா சிட்டியின் டல் அல் ஹவா பகுதியில் இஸ்ரேல் படைகளை குறுகிய தொலைவில் நேருக்கு நேர் எதிர்கொண்டு கடும் உயிர் சேதங்களை விளைவித்துள்ளதாக ஹமாஸின் அல் கசாம் இராணுவம் தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்கள் மற்றும் கொல்லப்பட்டவர்களை தூக்கிச் செல்ல அங்கு வந்த ஆக்கிரமிப்பு படைகள் மீது ராக்கெட் புரோபெல்ட் கிரானேட் ஆயுதம் மூலம் தாக்குதல் நடத்தி மேலும் பல உயிர் சேதங்கள் மற்றும் காயங்களை ஏற்படுத்தியதாக ஹமாஸ் படை தெரிவித்துள்ளது. மேலும் அப்பகுதியில் இஸ்ரேல் தரைப்படை மற்றும் அவர்களுக்கு பாதுகாப்பாக வந்த கவச வாகனம் மீது டாண்டம் ஆர்பிஜி ஷெல் அல் யாசின் ராக்கெட்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஹமாஸ் படை தெரிவித்துள்ளது. இதில் ஆக்கிரமிப்பு படையினர் தரப்பில் உயிர் சேதம் அல்லது காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே இடத்தில் மற்றொரு பாலஸ்தீன குழு மோர்ச்சர் ஷெல்ஸ் ஆயுதங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர்கள் தங்கியிருந்த கட்டிடம் ஒன்றின் மீது ஆர்பிஜி ஆயுதங்கள் மூலம் ஹமாஸ் படை தாக்குதல் நடத்தியுள்ளது. ஸ்ட்ரீட் 8 பகுதியில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மெர்காவா டாங்கியை குறிவைத்து அல் யாசின் ஷெல் ஆயுதங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஹமாஸ் படை கூறியுள்ளது. மற்றொரு பாலஸ்தீன் குழுவான அல் குத்ஸ் படை வெளியிட்டுள்ள தகவலில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளை குறிவைத்து 60 மில்லிமீட்டர் மோர்ச்சர் ஷெல்ஸ் ஆயுதங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. டல் அல் ஹவா பகுதியில் சனிக்கிழமை முழுவதும் தீவிர தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் தெற்கு காசாவை பிரிக்கும் நட்சாரிம் ஆக்சிஸ் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இஸ்ரேல் இராணுவ தளத்தை குறிவைத்து தெற்கு மற்றும் வடக்கு பகுதியில் இருந்து ஒரே நேரத்தில் பாலஸ்தீனிய இராணுவ குழுக்கள் தாக்குதல்களை நடத்தியுள்ளன. இந்த தாக்குதலுக்கு குறுகிய தூர 114 மில்லிமீட்டர் ராக்கெட்டுகளை பயன்படுத்தியதாக அல் கசாம் இராணுவம் தெரிவித்துள்ளது. அதே பகுதியை குறிவைத்து லார்ஜ் கேலிபர் மோர்ச்சர் ஷெல்ஸ் ஆயுதங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக மற்றொரு பாலஸ்தீன் போராளி குழுவான அல் அக்ஸா தியாகிகள் படை தெரிவித்துள்ளது. இதேபோல் பகுதியில் குழுமி இருந்த ஆக்கிரமிப்பு படைகளை குறிவைத்து அல் கசாம் இராணுவம் மற்றும் அபு அலி முஸ்தபா படை உள்ளிட்ட போராளி குழுக்கள் மோர்ச்சர் யூனிட்ஸ் ராக்கெட் ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் உள்ளிட்ட ஆயுதங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேலின் 3 மெர்காவா டாங்கிகளை தகர்த்ததாக ஹமாஸின் அல் கசாம் இராணுவம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில், வெள்ளிக்கிழமை காசா சிட்டியின் டெல் அல் ஹவா பகுதியில் இஸ்ரேலின் 2 மெர்காவா டாங்கிகளை கனரக ஷாவாஸ் வெடிகுண்டுகள் மூலம் தகர்த்ததாக தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலை நடத்திய போது அதன் அருகே ஆக்கிரமிப்பு வீரர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே பகுதியில் மற்றொரு இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு மெர்காவா டாங்கியை அல் யாசின் 105 ஆயுதம் மூலம் தகர்த்ததாக அல் கசாம் இராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் அதே பகுதியில் ஹமாஸின் குறிபார்த்து சுடும் ஸ்னைப்பர் மூலம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் தரைப்படையினரை குறிவைத்து நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் பலத்த உயிர் சேதம் மற்றும் காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.